வணக்கம். நான் உங்கள் மனோகரன். நாம் இன்னைக்கு திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோங்க. இந்த சந்தை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும். இந்த சந்தையில் செம்பரி ஆடு, வெள்ளாடு, பலவிதமான ஆடுகளும் வரும். வாங்க சந்தைக்குள்ளே போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் அமைக்கி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேதுராமலிங்கம் அண்ணன் சேதுராமலிங்கம் எந்த ஊர்? நமக்கு டவுனு, திருநெல்வேலி டவுனு. திருநெல்வேலி டவுன்ல இருந்து பாருங்க, நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில ஒரு கிடாமரி வாங்கிருக்கோம். என்ன விலைக்கு வாங்கினீங்கன்னா எவ்வளவு சொன்னாங்க? 30 ரூபா சொன்னாங்க. அப்ப நீங்க எல்லாம் என்ன விலைக்கு வாங்கினீங்க? 27 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 30,000 ரூபாய் சொல்லி 27,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அழகா இருக்கு. பல்லு எதுவும் போட்டுக்கோனே? ஆமா, 4 பல்லு ஆடு அப்படிங்கிறாங்க. 4 பல்லு ஆடு அருமையா இருக்குங்க. கிட்டா சூப்பரான கடா, வெள்ளை மரங்க, அருமையான குட்டியா இருக்கு பாருங்க. இது விசேஷத்துக்கு வாங்குறீங்களா? வளர்க்கறதுக்காக விசேஷத்துக்கா? கோவிலுக்கு அழகான சூப்பரா இருக்கு. நம்ம பேச்சுப்பாண்டியன் நம்ம டவுன், திருநெல்வேலி டவுன்ல இருந்து நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆடு சந்தையில ஒரு கிடாமரி, அழகான கிடாமரி வாங்கிருக்கேன் பாருங்க. 4 பல்லு ஆடு அருமையா இருக்கு. இது இடம் எவ்வளவு இருக்கு தெரியுமாண்ணே? 30 கிலோ இருக்கு. அருமையா இருக்கு பாருங்க. நம்ம சூப்பரா ஜம்முன்னு பாருங்க, அழகான கிடாவா இருக்கு பாருங்க. வெள்ளை மரங்க, நம்ம கருத்த குட்டியில வெள்ளை மரம் போட்டு அழகான கிடாங்க, சூப்பரா இருக்கு ஜம்முன்னு. நத்தத்துக்கு போகுது. நத்தம் கீழ நத்தம். அது எங்க இருக்குண்ணே? சிவலப்பேரி பக்கத்துல கீழநத்தத்துல இருந்து அண்ணன் நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில 2 கிடாமரி வாங்கிருக்கீங்க. கொடியாட்டு குடி வாங்கிருக்கீங்க. பாருங்க, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது எவ்வளவு சொன்னாங்கன்னா எவ்வளவு வாங்கினீங்க? 30 ரூபா சொன்னாங்க. 2 ஜோடி. ஆமா, எவ்வளவுக்கு முடிச்சிக்கோ? 27 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா வாங்கிருக்காங்க. அவருக்கு ரேட்டு கட்டுப்படியான ரேட்ல வாங்கிருக்காங்க. பேருனே வேல்முருகன் பாருங்க. நத்தம், கீழ நத்தம், நம்ம சிவலப்பேரி பக்கத்துல இருந்து கீழ நத்தத்துல இருந்து வேல்முருகன் வாங்கியிருக்காரு. வேல்முருகன் நம்ம மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில 2 ஜோடி கொடி ஆட்டு குடியா வாங்கியிருக்காரு. அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. 27,000 ரூபாய்க்கு ஜோடியா வாங்கியிருக்காரு. சடையமான் குளத்துல இருந்து அண்ணன் திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில நம்ம 2 ஆடு வாங்கியிருக்காங்க, கிடாமரி வாங்கியிருக்காங்க. செம்பரி ஆடு, செம்பரி மரியும் ஒரு வெள்ளாட்டு கடை வாங்கியிருக்கீங்க. சில வெள்ளாட்டு கடையில கரும்பூர், கொடி ஆட்டுல கரும்பூர் வாங்கியிருக்கீங்க. அழகான குட்டி வாங்கியிருக்கீங்க. என்ன பேருன்னு? சாமுவேல் வாங்கியிருக்காரு பாருங்க. நம்ம அழகான குட்டியா இருக்கு. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? என்ன விலை? 11,000 ரூபாய். வெள்ளாடு 11,000. செம்பரி 7,000. அவ எவ்வளவு சொன்னாங்க? அவங்க இது 15 ரூபா. வெள்ளாடு 15 ரூபா சொன்னாங்க. வெள்ளாடு 15 ரூபா சொன்னாங்க. இது 9 ரூபா சொன்னாங்க. உங்களுக்கு ரேட் அனுசரிச்சு வந்தனால வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்களா? பங்குனி உத்தத்துக்காக வாங்கிருக்கீங்க. கோவிலுக்காக வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க. அண்ணன் சாம்புவல் சடையம்மான் குளத்துல இருந்து நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில ஆடு வாங்கிருங்க. அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. கரும்போடு குட்டியும் செவ்வாடு நாட்டாடு, மயிலம்பாடியில செவ்வாடு அழகா இருக்கு பாருங்க. இது ஒரு ரகங்க செவ்வாடு அப்படிங்கிறாங்க. அழகா இருக்கு, நாட்டாடு. சரி தம்பி, உங்க பேரு? ஆனந்த். நம்ம எந்த ஊரு? மேலச்செவல். அங்க இருந்து நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில பாருங்க 2 செம்பரி வாங்கிருக்காங்க. கிடாமரியா பெண்மரியான்னு? கிடா, 2மே கிடாதான். ஆமா, அழகான கிடா வாங்கிருக்காங்க பாருங்க. வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு. ஒரு 2 மாசம் 3 மாசம் இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன ரேட்டுக்கு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? 12,000 சொன்னாங்க. 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ரேட்டு அனுசரிச்சு வந்தனால உங்களுக்கு அழகான குட்டியா வாங்கிருக்கீங்க. அருமையா இருக்கு. மேலச்செவல்ல இருந்து ஆனந்த் தம்பி வாங்கியிருக்காரு. அழகான குட்டியா இருக்கு பாருங்க. வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா? என்ன ஆடு இருக்கு? செம்பரியா வெள்ளாடியா? வெள்ளாடு வச்சிருக்கீங்க, செம்பரியும் வச்சிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. நம்ம ஆனந்த் மேலச்செவல் திருநெல்வேலி பக்கத்துல. ஆமா, அழகான குட்டியா 2 குட்டி வாங்கியிருக்கீங்க. தம்பி ஊரு எந்த ஊரு? புதுகிராமம். அது எங்க இருக்கு? அது இருக்குண்ணே புதுகிராமம். நம்ம தருவை பக்கத்துல முள்ளிக்குளம் பக்கம், அதாவது திருநெல்வேலி பக்கத்துல. திருநெல்வேலி அப்படி சொல்லுங்க. திருநெல்வேலி பக்கத்துல அண்ணன் புதுகிராமத்துல இருக்காங்க தம்பி. ஒரு நம்ம மேலப்பாளையம் சந்தையில ஒரு பெண்மரி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. எவ்வளவு வாங்கினீங்க? 2,000 சொன்னாங்க. சரி, உங்க பேர் என்ன பேரு தம்பி? கந்தா. படிக்கிறீங்களா? லாக படிக்கிறீங்க பாருங்க. போற வழியில அவங்களும் ஒரு வியாபாரம் பார்த்துட்டாங்க. அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. வளர்க்கறது வாங்கிருக்கீங்க. வீட்டுல எதுவும் குட்டி இருக்கா? பொடி குட்டியா? சின்ன குட்டி வாங்கி கை குட்டி வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிற வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா 2,000 ரூபாய்க்கு சொல்லி ஒரு 1,700 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க.
சூப்பரா இருக்கு பாருங்க, அழகா. அப்புறம் பாருங்க நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தைங்க. பாருங்க இன்னைக்கு பாருங்க கொஞ்சம் ஜோரா இருக்குங்க. பாருங்க இன்னைக்கு திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தை 31 பாருங்க 31/3/2026. இன்னைக்கு பாருங்க 8 மணி மேல ஆச்சுங்க. வெயில் நல்லா வெயில் அடிக்கி, மக்கள் கூட்டம் குறையில பாருங்க, கடைசி வரைக்கும் இருக்கு. கடைசி வரைக்கும் கூட்டம் குறையலைங்க. பாருங்க இது வந்து வடக்கு தெற்கு நோக்கி இருக்குங்க. அப்புறம் முகப்பு பாருங்க, முகப்புல பாருங்க இங்கதான் கூட்டம் பாருங்க. வாசல்ல பாருங்க, வாசலுக்கு வெளியும் பாருங்க கூட்டம் எவ்வளவு இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இன்னைக்கு மக்கள் நிறைய வந்திருக்காங்க, வியாபாரம் நிறைய நடக்காதுன்னு தெரியல. ஆடுகள் நிறைய இருக்குங்க பாருங்க. வாசல்ல பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. மேலப்பாளையம் மாட்டு சந்தைங்க. இது வந்து மேலப்பாளையம் மாட்டு சந்தைங்கிறது வாரத்துல செவ்வாய்க்கிழமை நடக்கும். இங்க திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தை வாரத்துல செவ்வாய்க்கிழமைங்க. பெரிய ஆடு சந்தை சூப்பரா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. மக்கள் பாருங்க கூட்டம். வண்ணார்பேட்டை. ஆமா பாருங்க, நம்ம வண்ணார்பேட்டில இருந்து அண்ணன் ஆடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஆடு கொடுத்துட்டீங்க, வியாபாரம் ஆச்சு. எந்த ஊருக்கு வித்தீங்களா? அங்க ராமநாத் பக்கம் பாருங்க. அண்ணன் பேர் என்ன? குமாரசாமி. குமாரசாமி என்ன நம்ம வண்ணாரப்பேட்டில இருந்து ஒரு கிடா மாதிரி பாருங்க, அழகான கிடா. ஜம்மு நிக்க பாருங்க. அது பாருங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கி துருன்னு பாருங்க, அங்க எங்கேயும் மேலே கீழே ஏறிக்கிட்டு இருக்கு. கருங்குட்டிங்க, கருத்த கிடா. இது எவ்வளவு கொடுத்தீங்கன்னு? 22,000 ரூபாய்க்கு. ஆமா, அழகான குட்டியா இருக்கு பாருங்க, சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க, அழகா வளர்த்துருக்காரு. இது பல்லு எதுவும் போட்டுக்குமானே? 6 அழகா கிடா, சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க. கிடா மாதிரி நல்லா 4 பல்லு கிடா. 22,000 ரூபாய்க்கு அண்ணன் கொடுத்துருக்காரு. என்ன ஆடா கொடுத்து பெண்மரியா கொடுத்துருக்கீங்க? எல்லாமே. இது என்ன ரகம்னு? கொடியாட்டு ரகம். நம்ம எட்டயபுரத்துல இருந்து பேர் இருந்துச்சு. நீங்க மகேஸ்வரன் என்ன கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, அழகான குட்டிகளா இருக்கு. விலை எதுவும் போக சொல்றீங்களா? ஒரு ஆடு ஒரு மாதிரி ஒரு 12,000 சொல்றாங்க. 10,000 கேட்கறாங்க. கேள்வி கூட கொஞ்சம் தான் கொடுக்கலாம், கூட 500 ரூபா இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. மகேஸ்வரன் நம்ம எட்டயபுரத்துல இருந்து வந்திருக்காரு பாருங்க. எல்லாமே இது இளம்பல்லாடு. ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்குமே? 4வது ஈத்தா இருக்கு அப்படிங்கிறீங்க. அழகான குட்டி. இப்ப எது செனையா இருக்குமா? இது செனை, பாக்கி எல்லாம் இப்ப செனை இல்ல. குட்டிகள் இல்ல, குட்டியில குடிச்சிருக்க குட்டியில கொடுத்தாங்க. எல்லாமே பாலாடு. நம்ம குட்டி வந்து எல்லாமே கொடுத்தாங்க. ஒண்ணு மட்டும் சினையாரா இருக்கு. நம்ம மகேஸ்வரன் கொடுத்துருக்காரு பாருங்க. நம்ம எட்டயபுரத்துல இருந்து சூப்பரான ஆடுலாம். இதுல எத்தனை ஒரு பிடிக்கும்? ஒரு 6-7 இருக்கு. 7 ஆடு இருக்கு. அழகான ஆடா இருக்கு பாருங்க. அப்புறம் பாருங்க இங்க 20 ஆடு இருக்குங்க வரிசையா. ஒரு அருக்கோட்டை பக்கத்துலயா? அருக்கோட்டில இருந்து அண்ணன் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அவர் பேர் என்ன பேரும்? கண்ணன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அவர் தான் பாருங்க, இவர் தான் கொண்டு வந்திருக்காரு. நம்ம அருப்புக்கோட்டை பக்கத்துல இருந்து கண்ணன் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ஒரு 20 கிடாமரிங்க, அழகான கிடாமரியா இருக்கும். இளங்கட்டியா இருக்கு. எல்லாமே ஒரு 2 பல்லு இருக்குமா? பல்லு போடாது. அப்ப இளங்குட்டி. அப்ப 1 வயசுக்குள்ளதான் இருக்கும். இளங்குட்டி பாருங்க. ரேஸ் நம்ம பந்தயத்துக்கு போற மாதிரி ஒண்ணு போல வரிசையா இருக்குங்க, கட்டி வச்சிருக்காரு. இளங்குட்டிகளா இருக்கு. எது விலை எதுவும் சொன்னாங்களா? அப்படிதான் இருக்காரு. ஆமா, அழகா இருக்கு பாருங்க, அருமையான குட்டி. பாருங்க இங்க ஆடுகளுங்க. இங்க பாருங்க எல்லாமே வெள்ளாடு, சீனியாடு அப்படிங்குவாங்க. சீனியாடு வரிசையா ஒரு 10 ஆடு இருக்குங்க நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில. வெள்ளாடு, அதாவது கொடியாட்டுல வெள்ளாடு பாருங்க. அப்புறம் நம்ம கரும்பூர் ஆடு கொடுத்துருக்காங்க, புளிம்பூர் ஆடு இருக்கு, வெள்ளாடு இருக்கு, கொடியாடு. எல்லாமே கொடியாட்டு இருக்காங்க, அருமையான குட்டியா இருக்கு பாருங்க. இங்க ஒரு 3 கிடா மாதிரி. புளியம்போர் இருக்கு, வெள்ளைப்போர் இருக்கு, கரும்போர் இருக்கு. 3 கிடா மாதிரிங்க, அழகான குட்டியா கொடுத்துருக்காங்க பாருங்க. பாருங்க இதுல ஒரு கருத்து குட்டி இருக்குங்க பாருங்க. கருத்து குட்டி, கருங்கடா அப்படிம்பாங்க. கருத்த குட்டி பாருங்க. செம்பரி. அப்புறம் அண்ணாச்சி இங்க 2 வச்சிருக்காங்க. இங்க 2 கருத்து குட்டி வச்சிருக்காங்க அண்ணாச்சி. இங்க வந்து டீட்டெயில் எதுவும் கேட்க முடியாதுங்க, உள்ள கருத்து குட்டி. 10,000. நம்ம தம்பி திருமங்கலத்துல இருந்து ஒரு கருங்கடா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அப்ப பாருங்க நம்ம திருமங்கலத்துல இருந்து தம்பி மகேஸ்வரன் பக்கத்துல திருமங்கலத்துல இருந்து திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆட்டு சந்தைக்கு அழகான குட்டியா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. கருங்குட்டியா கொண்டு வந்திருக்காங்க, சூப்பரான குட்டியா இருக்கு. 10,000 ரூபாய் சொல்றாங்க. ரேட் அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கேள்வி எதுவும் கேட்கறாங்க? 9,000 கேட்கறாங்க. 9,500 வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சூப்பரான குட்டியா இருக்கும். இது பல்லு எதுவும் போட்டுருக்கா? எத்தனை பல்லு? 2 பல்லு. 2 பல்லு கிடா. அப்ப இறங்க ஸ்ரீவலபேரி பக்கத்துல ஆலந்தா. ஆமா, பேருன்னு கூல்பாண்டி என்ன வந்திருக்காரு நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு. ஆடு வாங்கினீங்களா?
ஆடு வித்துட்டீங்களா அப்போ? ஆமா, எத்தனை குட்டி வித்தீங்க? 53 குட்டி. எல்லாம் வெள்ளாடியா செம்பரி கொண்டு வந்தீங்க. ஆமா, நல்லா. அப்போ இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருந்ததா? சுமார் தான். அப்படிங்க. இப்ப எந்த மாதிரி குட்டி கொண்டு வந்தீங்க செம்பரில? ஆமா, 6 கிலோ குட்டி வளர்ப்பு குட்டியா வந்து கொண்டு வந்துருக்கீங்க. அழகான குட்டியா கொண்டு வந்திருக்காரு. 53 குட்டி கொண்டு வந்து அண்ணன் வந்து வித்துட்டாரு. பூல் பண்ணியண்ணே நம்ம சிவலப்பரி பக்கத்துல ஆனந்தம் அந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தையில அண்ணன் வந்து இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் சுமார் தான் அப்படிங்கிறாங்க. மேலப்பாளைய சந்தைக்கு அடிக்கடி வருவீங்களாண்ணே? வாரம் வருவாங்க அண்ணன் வந்து. வாரம் மேலப்பாளைய சந்தைக்கு வராரு. நம்ம ஆடு வைக்கிறீங்க, வாங்குவீங்க. அங்க கிராமத்துல வாங்கி இங்க வந்து டவுன்ல மேலப்பாளைய சந்தையில வைக்கிறாங்க, வியாபாரம் பண்றாங்க. அழகா. அப்ப இந்த சந்தை நல்லா இருக்கானே? இன்னைக்கு சந்தை சரியில்லை அப்படிங்கிறாங்க. சரி. அழகான குட்டிங்க, கருங்கடை செம்பரி குட்டி, சூப்பரான குட்டி, மயிலம்பாடியா இருக்குங்க. அப்புறம் அண்ணாச்சி பாருங்க, பெரிய கிடாவா இருந்திருக்காரு. அண்ணாச்சி பாருங்க, இந்த கிடாவுக்கு பெரிய கிடாங்க பாருங்க. கொம்பு பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க. அழகான கிடாவா இருக்கு. செம்பரில மயிலம்பாடியா இருக்கு பாருங்க. அப்புறம் இங்க கருங்கடா 2 கடை இருக்கு. வெள்ளாடு கடை எல்லாம் 4-5 கடை வச்சிருக்காங்க அண்ணாச்சி. அங்க பாருங்க அண்ணாச்சி அந்த கடாவுக்கு பெரிய பெல்ட் போட்டுக்காரு பாருங்க. 2 கடாவுக்கு 2 பெரிய பெல்ட் போட்டுக்காரு பாருங்க. பெரிய பெல்ட் போட்டுக்காரு கழுத்துல. பாருங்க அது கொம்பு பாருங்க. ஒவ்வொரு கொம்பு 1 அடிக்கு நீளத்துக்கு இருக்குங்க. அதுல அண்ணாச்சி 3-4 கடை வச்சிருக்காரு பாருங்க. இங்க எல்லாமே கருங்கடாங்க. அப்புறம் பாருங்க எங்க அண்ணாச்சி ஒரு நம்ம அண்ணன் கருங்குட்டியா நிறைய கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் இங்க பாருங்க சரியான கிடாவா இருக்குங்க. கருத்த கிடா, கருங்கிடா, சூப்பரான கிடாவா இருக்கு. 2 வெள்ளாட்டு கிடாவும் கருங்கிடாவும் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ஜம்முன்னு பெரிய கிடாவா இருக்கு பாருங்க. 3 கடை வச்சிருக்காங்க பாருங்க. அந்த பக்கம் உள்ள ஒரு கிடாங்க பாருங்க, பெரிய கிடா பாருங்க. வியாபாரம் கேட்கறாங்க. அருமையான கிடாவா இருக்கு பாருங்க. எல்லாமே கிட்டாதான், எல்லா வெள்ளாடு நிறைய வந்திருக்கு பாருங்க. இங்க அடுத்த ரகம்ங்க செம்பரி, அடுத்த ரகம். அதுக்கப்புறம் அங்க பாருங்க, அதுல பெரிய கிடா. இங்க வந்து பெரிய கிடா செம்பரில பெரிய கிடாங்க. எல்லாமே செங்கடா பாருங்க. செங்கடால மயிலம்பாடி சொல்லுவாங்க, செங்கடான்னு சொல்லுவாங்க. அது பெரிய கிடா. அங்க பாருங்க ஒரு பெரிய கிடாவா இருக்கு செம்பரில, பெருசா தலை பாருங்க. அதோட கொம்பு பாருங்க கிட்டத்தட்ட 1 அடி நிலத்துக்கு மேல இருக்கு. அப்புறம் இதுல வந்து பொட்டு ஆடு, நம்ம செம்பரில பொட்டாடா இருக்கு. அப்புறம் அதுல உள்ள நாட்டுக்குட்டி செம்பரில நாட்டுக்குட்டி அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு வெள்ளாடு உள்ள கிடாமரி உள்ள இருக்கு பாருங்க. அழகா இருக்கு. நீங்க சில்லறையா வாங்கிக்கலாம், மொத்தமா வாங்கிக்கலாம். இது எல்லாமே செம்பரிங்க. உள்ள அந்த பக்கத்துல எல்லாம் செம்பரி ஆடைகள் இருக்கு. நல்லா ஒவ்வொரு தரத்திலயும் இருக்கும். கயத்தால இருந்து அண்ணாச்சி பேர் என்ன? சக்தி அண்ணாச்சி கொண்டு வந்திருக்காரு. சூப்பரா இருக்கு பாருங்க. இது பல்லு எதுவும் போட்டுருக்கா அண்ணாச்சி? கிடா 6 பல்லு கிடா. அருமையா இருக்கு, அழகா இருக்கு. வேற எதுவும் சொல்லிங்களா? கேட்கறாங்களா எதுவும்? கேட்டு பாருங்க. பாருங்க நம்ம அண்ணன் வந்து களக்காடு பக்கத்துல சிங்கிக்குளம், களக்காடு பக்கத்துல சிங்கிக்குளத்துல இருந்து கொடுத்துருக்காரு பாருங்க. அருமையான கிடாவா இருக்கு பாருங்க. சூப்பரான கிடாவா இருக்கு. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தைக்கு கிடா மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அழகா இருக்கு பாருங்க. ஜாமன் இருக்கு பாருங்க. அருமையான குட்டியா வளர்த்துருக்காங்க, நல்லா வளர்த்துருக்காங்க. இது ஆடு எது சொல்றீங்களா? 32 கேக்குறாங்க. 32 ரூபா சொல்றீங்க. எவ்வளவு கேக்குறாங்கன்னா கேக்குறாங்க. கொஞ்சம் கூட கொஞ்சம் வந்தா ரேட் வந்தா அனுசரிச்சு 27 அந்த கொடுத்துலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம சிங்கிகுளத்துல இருந்து களக்காடு பக்கத்துல சிங்கிகுளத்துல இருந்து அண்ணன் நம்ம திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தைக்கு அழகான கிடாங்க. என்ன இது பல்லு எதுவும் சேர்ந்துருக்கானே? பல்லு சேர்ந்த ஆடு, பல்லு சேர்ந்த கிடாமரிங்க. அழகா இருக்கு. சூப்பரா ஜம்முன்னு வச்சிருக்காங்க. அழகா வளர்த்துருக்காங்க. இது இடனே எவ்வளவு இருக்குன்னு? 35 கிலோ. உயிரிடை 54 கிலோ. சரி உயிரிடை 54 கிலோ. 54 கிலோ இருக்கு. அப்ப நிறுத்து பாத்துட்டீங்க அண்ணன்? அதே நிறுத்து. எடைன்னா உயிரிடனா 54 கிலோ இருக்கும். இடம்னா 35 கிலோ வரைக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. சூப்பரா வளர்க்கு. அருமையான கிடங்க பாருங்க. அழகான குட்டியா நம்ம அண்ணன் தூத்துக்குடி கண்ணன் கொண்டு வந்திருக்காரு. நம்ம வியாபாரி நம்ம திருநெல்வேலி மேலப்பாளைய ஆடு சந்தைக்கு பாருங்க. எல்லாமே வளர்ப்பு குட்டியா இருப்பாருங்க. சூப்பரான குட்டி. எல்லாமே ஒரு 1 மாசம் 2 மாசம் குட்டியா இருக்குமா? 3 மாசம் குட்டியா இருக்கு பாருங்க. எல்லாமே வெள்ளாட்டுல. இது என்ன கொடியாடு கொண்டு வந்திருக்கீங்களா? கொடியாடு கொண்டு வந்திருக்கீங்க. இங்கிட்ட வந்து கருத்த குட்டியா கொண்டு வந்திருக்கீங்க.
ஆமா கன்னியாட்டு குட்டி அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 குட்டி இருக்குமா? ஆமா எவ்வளவு? 40 குட்டி கொண்டு வந்தீங்க. 40 கொண்டு வந்து 25 கொடுத்துட்டீங்க. மிச்சம் 15 இருக்கு. வியாபாரம் ஆகல, இன்னும் 15 இருக்கு. அண்ணன் வந்து பையன் கைய ஆடு பிடிச்சிருக்காங்க கையில பாருங்க. சூப்பரான குட்டி. என்ன விலை எவ்வளவு சொல்றீங்க? விலை ஜோடி 11 12. ஆமா 10 ரூபாய்க்கு இருக்கு. 10 ரூபா 11 ரூபா 12 ரூபா இப்படி இல்லைங்க பகம் தெரிய மாட்டேங்க. அப்படி இல்லைங்க 10 ரூபாய்க்கு 11 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு இருக்கு ஜோடி. அழகான குட்டிலாம் இருக்கு. ரேட்டுக்கு தக்க குட்டி வந்து பொறுத்து இருக்கு. தரத்தை பொறுத்து ஆடு இருக்கு, ரேட் இருக்கு. எல்லாமே இறதைக்கிற குட்டி, எல்லாமே இறதைக்கிற குட்டியா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு, அழகான குட்டிலாம் இருக்கு. நீங்க வந்து உங்க பேரு குருசாமியா? கணேசன் அவங்க அப்படி பாருங்க. நம்ம கேள்வி எதுங்க? அண்ணன் வந்து கீழப்பாவூர்ல இருந்து கொண்டு வந்திருக்காரு. சும்மா சூப்பரான கடாங்க, அருமையான கடை இருக்கு. ஜாமுன் இருக்கு. அண்ணன் பேருனே, உங்க பேரு என்ன பேரும்? குணசேகர் என்ன கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அண்ணன் குணசேகர் என்ன கொண்டு வந்திருக்காரு. அழகான கடை. பல்லு எதுவும் போடுவாங்கண்ணே? 2 பல்லு கடை. ஆயாப்பா நம்பவே முடியலங்க. 2 பல்லு கடை பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு. அழகான கடாவா இருக்கு. அருமையா வளர்த்துருக்காரு. சூப்பரான வளர்ப்புங்க, அருமையா வளர்த்துருக்காங்க. 2 பல்லு கடை அருமையா ஜம்முன்னு வச்சிருக்காங்க. வந்து 35,000 ரூபாய் சொல்றாரு. ரேட் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம குணசேகரன் கீழப்பாவூர்ல கருங்கடாங்க பாருங்க. அழகான கடாவா இருக்கு. 2 பல்லு ஆடுதாங்க பாருங்க. அழகான கடாவா கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரான கடாவா இருக்கு. நம்ம திருநெல்வேலி பக்கத்துல மூலக்கருப்பட்டி, திருநெல்வேலி பக்கத்துல மூலக்கருப்பட்டில இருந்து அண்ணன் அனுப்பிச்சு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஒரு கடா மாதிரி கடா, சூப்பரான கடா வந்திருக்காங்க. அண்ணா யாரு கொண்டு வந்து? பேர் என்ன? பேர் என்னாச்சு? சுப்பையா அண்ணாச்சி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. சும்மா சூப்பரா இருக்கு, ஜம்முன் இருக்கு. பல்லு எது போட்டுருக்கா அண்ணாச்சி? கடா பல்லு எது போட்டுருக்கா? பல்லு சேர்ந்து இருக்கிறா. அழகான இருக்கு, அருமையா இருக்கு கடை. விலை எதுவும் சொல்றீங்களா? சரி கேக்குறாங்களா கேள்வி எதுவும்? சரி கொஞ்சம் போ. ஆனா பேய்குளத்துல இருந்து பேரு யாரு கொண்டு வந்திருக்காங்கண்ணே? தாசன் கொண்டு வந்திருக்காங்க. திருநெல்வேலி பக்கத்துல பேய்குளத்துல இருந்து, பேய்குளம் அந்த ஊர்ல இருந்து தாசன் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ஒரு 50 கிடாமரி இருக்கு. எல்லாமே மயிலாம்பாடி. சூப்பரான கிடாமரியா இருக்கு. ஜோடி 18 ரூபா கொடுக்குறாங்க. 18 ரூபா சொல்றாங்க. ஜோடி 18 ரூபா சொல்றாங்க. ரேட்டு அனுசரிச்சு தான் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 ரூபா வரைக்கும் வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம கயத்தாறுல இருந்து 2 செம்பரி கொண்டு வந்திருக்காங்க. கிடாமரி என்னாச்சு? அழகான கிடாமரி. பல்லு எது போட்டுக்காச்சு? அது இந்த ஆடு வந்து பல்லு சேர்ந்த ஆடு. இது வந்து 2 பல்லு ஆடு கிடா அப்படிங்கிறாங்க. அழகான கிடாவை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வெள்ளாடு கொண்டு வந்திருக்கீங்க. இது இப்ப மரியா பெண் மரியா ஆண் பண்ணி கிடாமரி, எல்லாமே கிடாமரி. ஆமா அழகாக கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க. ஆடு எவ்வளவு கிடா எதுன்னு சொல்றீங்களா? 18 சொல்ல. எதுவும் கேள்வி எதுவும் கேட்கறாங்களா? கேட்கல. அதான் இந்த ஆடு அது சம்பரி 17 சொல்ல. எதுவும் கேள்வி கேட்கல. ஆமா அண்ணாச்சி வந்து பேர் என்னாச்சு? சுடலைமுத்து அண்ணன் கயத்தாறுல இருந்து வருங்க பாருங்க. செம்பரி கொண்டு வந்துருக்காங்க. ஒரு அரியான 2 பல்லு கிடா, சூப்பரான கிடா. நம்ம பொட்டாடு என்னாச்சு? பொட்டாடு. பொட்டாடு. ஆமா பொட்டாடுல கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. அழகா இருக்கு. 18,000 ரூபாய்க்கு சொல்றாங்க. கேள்வி எதுவும் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. ரேட் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க பாருங்க. வெள்ளாடு எது கொண்டு வந்தீங்களா? கிடா மாதிரி 12 ரூபாய் கேட்கறாங்க. நீங்க 14 ரூபாய் சொல்றாங்க. வந்து தம்பிகள்லாம் திருநெல்வேலிக்கு மேல பழக்க வந்த தம்பிகள் பாருங்க. வேடிக்கை பார்க்க வந்தீங்க பாருங்க. திருநெல்வேலி டவுன், நம்ம திருநெல்வேலி டவுன்ல இருந்து நம்ம மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில கிடா வாங்கியிருக்காங்க. என்ன கிடா? அருமையான கிடா வாங்கியிருக்கீங்க. சூப்பரா இருக்கு, அழகான குட்டியா இருக்கு. என்ன பேரு? என்ன பேரு உங்க பேரு? உங்க பேரு ராமன். பாருங்க திருநெல்வேலி டவுன்ல இருந்து அழகான குட்டியா வாங்கியிருக்காரு. என்ன இது எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்கன்னு? 18 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எவ்வளவு சொன்னாங்க? 22 சொன்னாங்க. 18 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். ரேட்டு கொஞ்சம் அனுசரிச்சு வந்ததுனால வாங்கிருக்கீங்க. நல்ல குட்டியா வாங்கிருக்கீங்க. பல்லு எத்தனை பல்லம்? சின்ன இப்பதான் முளைச்சிருக்கு. 1 வயசு 1.5 வயசுக்குள்ள இருக்கும். அழகான குட்டியாக இருக்கு பாருங்க. ஜிம்மா ராமன் வந்து நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில ஒரு கிடாமரி வாங்கியிருக்காரு. சூப்பரா இருக்கு.